சென்னை ஸ்பீட் நியூஸ். அகம் கல்வி மற்றும் அறக்கட்டளை சார்பில் கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா மடிப்பாக்கத்தில் நடைபெற்றது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பரிசுகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். சென்னை மடிப்பாக்கம் தனியார் மண்டபத்தில் அகம் கல்வி மற்றும் அறக்கட்டளை சார்பில் கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் விழா அகமுடையார் கல்வி வளர்ச்சி சங்கம் மற்றும் அறக்கட்டளைகள் தலைவர் ராவணன் ஞானசுந்தரம் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக ARJ பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் நிறுவன தலைவர் ஜீவக நயநாதன், சமூக ஆர்வலரும் மெகா ஃபவுண்டேஷன் நிறுவனருமான நிமல் ராகவன், நாடக தயாரிப்பாளரும் கலைஞருமான கலைமாமணி சோலை ராஜேந்திரன், தயாரிப்பாளரும் நடிகருமான கலைமாமணி அழகன் தமிழ்மணி ஆகியோர் கலந்து கொண்டு தங்களது வாழ்க்கை வரலாற்று அனுபவங்களை மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டு நாம் படித்த கல்வியை நம்மை உயர்த்தும் என பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பதக்கங்களும் விருதுகளும் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் அகமுடையார் கல்வி மற்றும் அறக்கட்டளையின் பொருளாளர்கள் ராஜு, கணேசன் மற்றும் செல்வி சுப்பிரமணியம், அகமுடையார் கல்வி வளர்ச்சி சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உட்பட ஏராளமான மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அறக்கட்டளையின் தலைவர் ராவணன் ஞானசுந்தரம் பேசுகையில், அனைவருக்கும் வணக்கம். இன்று மாமன்னர் மருதுபாண்டியர் மாளிகை மடிப்பாக்கத்தில் அமைந்துள்ள இந்த மண்டபத்தில் அகமுடையார் கல்வி அறக்கட்டளை மற்றும் சங்கத்தின் சார்பாக 250 மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளது. அதே போல இது தென் மாவட்டத்தில் ஒரு 150 மாணவ மாணவிகளுக்கும், ஆக மொத்தம் இந்த ஆண்டு 400க்கு மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு அகமுடையார் கல்வி வளர்ச்சி சங்கம் மற்றும் அறக்கட்டளைகளின் சார்பாக கல்வி உதவி வழங்கப்பட உள்ளது. இது ஒவ்வொரு ஆண்டும் வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு கொஞ்சம் கூடுதலாக வழங்குகிறோம். வருங்காலங்களில் இன்னும் கூடுதலாக வழங்க பொருள் ஏற்ப நாங்கள் இதை மேற்கொள்ள உள்ளோம். இது எங்களது அகம் அறக்கட்டளையின் மூலமாக இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு நன்கொடை அளித்த நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு வட தமிழகத்தை சார்ந்த 250 பேருக்கு இன்று வழங்க உள்ளோம். அவர்கள் தேர்ந்தெடுத்த முறை அவர்கள் அரசு பள்ளியில் படித்திருக்க வேண்டும். தாய் தந்தை அற்றவர்களுக்கு முதலிடம், அதுபோல முதல் பட்டதாரிகள், அதுபோல நல்ல மதிப்பெண்கள் பெற்றவர்களை வரிசைப்படுத்தி அவர்களில் யார் முதன்மையாக மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்களோ அவர்களை தரம் பிரித்து அவர்களுக்கு முதல் 1, 2, 3 என்று தரம் பிரித்து அவர்களுக்கு கல்வி உதவி வழங்கி கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களது சமுதாயத்தை சார்ந்த பலர் கல்வி நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அணுகி அடுத்த ஆண்டு முதல் ஒரு 50 பேருக்கு குறையாமல் இலவச கல்வி கற்கும் வகையில் நல்ல மதிப்பெண்களை பெற்று நலிந்த எங்களது சமுதாயத்தை சார்ந்த மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவி பெறும் வகையில் ஆவணம் செய்யப்பட்டுள்ளது. அதுபோல அவர்களுக்கு தனியார் நிறுவனங்களிலும் அரசு நிறுவனங்களிலும் கல்வி பயின்ற பின் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தும் வகையிலும் எங்களது அறக்கட்டளை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் எங்களது சமுதாயத்தை சார்ந்த அகமுடையார் சமுதாயத்தை சார்ந்த மாணவ மாணவிகள் எங்களது வெப்சைட் மூலியமாகவும் எங்களது சோசியல் மீடியா மூலியமாகவும் அப்பப்பொழுது வரும் செய்திகளை பார்த்து இந்த உதவிகளை பெற்றுக்கொள்ளுமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.